டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து இல்லைங்களா? எந்த அளவுக்கு உணவை ஒரு மருந்தாக எண்ணி அளவும் சரி, என்ன சாப்பிடுகிறோங்கிறதும் சரி, எப்படி சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறதும் சரி புரிந்து சாப்பிட்ட வரையிலும் தமிழனுக்கு தமிழனுக்கு பெரிதாக நோய் அப்படிங்கிறது ஏற்பட்டதே கிடையாது. சித்தர்களும் சரி, ஞானிகளும் சரி, இந்த மனித பிறப்பில் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் காலநிலை மாறுபாடுகளாலும் கர்ம வினைகளாலும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்களுடைய சிரமத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளும், சில நேரங்களில் தொற்றுக்களாலும் விபத்துகளாலும் நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்களை குணமாக்குவதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 7 நாட்களுக்கு 7 வகையான கஞ்சிகள் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். விதவிதமான உணவு முறைகளுக்கு நாம் மாறிவிட்டோம். இட்லி, தோசை சிறந்த உணவென்று பட்டியலிடப்பட்டாலும் கூட இன்றைக்கு நேரடியாக வெளியிலிருந்து மாவை வாங்கி அதிகமாக புளித்த மாவை உணவை செய்து சாப்பிடும்போது அது உணவுக்கு பதிலாக நஞ்சாக மாறி விடுவதை பார்க்கிறோம். எண்ணெய் பலகாரங்களும் எண்ணெயில் சேர்த்த உணவுகளும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பெரிதாக மாற்றி போட்டு விடுவதை பார்க்கிறோம். குடும்பத்தோடு இருக்கும்போது சரி, குடும்பத்தை விட்டு வேலைக்காகவும் படிப்புக்காகவும் வெளியிடங்களில் தங்கி வேலை பார்க்கும்போது காலையில் கிடைக்கின்ற உணவை சாப்பிட்டு வேலைக்கு ஓட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கும்போது பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியத்தை நல்குவதை விட நமக்கு வியாதியையே நல்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சிகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முயற்சிகளில் எதை செய்தால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம், உணவை கொண்டு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு முயற்சியாக இன்றைக்கு 7 விதமான உணவாக கஞ்சிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கஞ்சிகளை எப்போ வேணால் சாப்பிடலாம். காலை உணவாக இருக்கலாம், மதிய உணவாக இருக்கலாம், இரவு உணவாக இருக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஏன் மாலை சிற்றுண்டியாக கூட சாப்பிடலாம். வழக்கமாக சாப்பிடுகின்ற பஜ்ஜி போண்டாக்களை காட்டிலும், வழக்கமாக சாப்பிடுகின்ற பர்கர் வகை உணவுகளை காட்டிலும், வழக்கமாக சாப்பிடுகின்ற பானிபூரி வகை உணவுகளை காட்டிலும் இந்த கஞ்சி அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக மட்டுமல்ல, உடல் சார்ந்த விஷயங்களுக்காக மட்டுமல்ல, வயிறு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் சால சிறந்தது தான். இந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கஞ்சி எது தெரியுமா? கருப்பு கவனி கஞ்சி. இந்த கருப்பு கவனி அரிசிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த குணம் உண்டு. அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, இன்றைக்கு மிகுந்த விலை உயர்ந்த உணவுகளில் இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு நிறைய காரண காரியங்கள் சொல்லப்பட்டாலும் கூட வயிற்றை நிரப்பக்கூடிய உணவு இந்த கருப்பு கவனி அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். பொதுவாக அரிசி உணவுகள் நாம் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகும்போதே அது பசித்து தீர்ந்து மீண்டும் ஏதேனும் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆவலை நமக்கு தூண்டும். ஆனால் கருப்பு கவனியை பொறுத்தவரையிலும் அந்த ஆவலை தூண்டாது. உங்களுக்கு வயிறை நிரப்பி வயிற்றில் சுரக்கக்கூடிய லெப்டின் சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்க வைத்து மூளைக்கு போதும் போதும் இனிமேல் உணவு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை அனுப்பி அதன் வழியாகவே நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய உடல் எடையையும் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் கொழுப்பையும் நன்றாக சரி கட்டி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த கஞ்சி எதுனா கருப்பு கவனி கஞ்சி தான். திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் எல்லாம் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு, பள்ளிக்கூடம் போகணுமா வேணாமா, அவசரமாக ஓடுறோம்ல, அந்த டைமில் இட்லி செஞ்சு சட்னி செஞ்சு தோசை சுட்டு போராடி கொண்டிருப்பதை விட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேரோ 5 பேரோ நாம் எல்லாருமே காலை உணவாக இந்த கருப்பு கவனி கஞ்சியை வைத்து அது கூட கொஞ்சம் வேக வைத்த காய்கறிகளையோ கீரையோ சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், தேவாமிர்தமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இது வயிற்றில் சென்று ஒரு இட்லியோ தோசையோ நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஒரு ஹெவினஸ் உருவாகும். ஏற்கனவே வேலைக்கு போகணுமா, ஆஃபீஸ்க்கு போகணுமா, கல்லூரிக்கு போனோமான்ற குழப்பத்தில் பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போகிற மனநிலையில் இருக்கக்கூடிய நம்ம காலையில் ஹெவியாக சாப்பிட்டு அந்த உணவு உண்டாக்கக்கூடிய ஒரு கனத்தன்மையோடு போராடுவதை விட சுலபமாக கருப்பு கவனி கஞ்சியை நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு அழகாக உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு உடலுடைய ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க மருந்துகள் வேண்டாம், மருத்துவர்கள் வேண்டாம் சார், எனக்கு எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி
எந்த வகையான வழிமுறைகளை நான் கொண்டு சென்றால் என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கான பதில் திங்கட்கிழமை காலை உங்களுடைய உணவாக இருக்க வேண்டியது கருப்பு கவனி கஞ்சி தான். கருப்பு கவனி கஞ்சி வைக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், உடல் எடை மிகுந்தவர்கள், பெண்கள், வயதுக்கு வந்து மாதவிலக்கு கோளாறால் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கர்ப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்ப காலத்திற்கு பிறகு இரவு முழுவதும் குழந்தை தூங்குவதில்லை, என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறான் கவலையில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, காலை உணவாக திங்களன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது கருப்பு கவனியத்தான். செவ்வாய் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி. இந்த மாப்பிள்ளை சம்பாவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு எனக்கு நிறைய நோயாளிகள், தீர்க்க முடியாத நோயோடு வந்த நிறைய நோயாளிகளுடைய அந்த சிரமத்தை தீர்த்து வைத்த ஒரு சிறந்த அமிர்தம்னே நான் மாப்பிள்ளை சம்பாவை சொல்லுவேன். இந்த மாப்பிள்ளை சம்பாவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அழற்சியை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. இன்னைக்கு கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி, கணவன் வந்து மனைவியோட வீட்டில் விருந்தாளியாக போகும்போது அந்த கணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். சதா சர்வகாலம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது மட்டும்தான் அவர்களுடைய வேலையாகவே பெரும்பாலும் இருக்கும். தனிமையில் இருந்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்து சந்ததியை உருவாக்குவது அப்படிங்கிறது தான் நம்ம கலாச்சாரம். அப்ப அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை, இரு வேளை, 3 வேளை, 5 வேளையும் தாம்பத்தியத்தில் அவர்கள் ஈடுபடும் போது அந்த தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழற்சி உடல்ல நீங்கும்போது உடனடியாக புத்துணர்ச்சி அளிப்பதற்குத்தான் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம பொதுவாக அந்த வீட்டில் வந்த மாப்பிள்ளைக்கு உணவாக கொடுப்போம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாம் அனைவருமே அத்தகைய உடல் சோர்வோடு தான் போராடி கொண்டிருக்கிறோம். காலையில் 3 மணிக்கு எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்து முடித்து அலுவலகத்துக்கு சென்று அங்கேயே வேலைகளை செய்து முடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய வேலை, திரும்ப வீட்டுக்கு வந்து மாலையில் செய்யக்கூடிய வேலை, இன்றைக்கு ஐடி துறை பணம் கொடுக்கக்கூடிய துறையாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு வாழ்க்கையோடு போராடி கொண்டு அந்த பணத்தை ஒரு புறம் சம்பாதித்தாலும் மறுபுறம் மருத்துவத்திற்காக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை இருக்கு இல்லையா? இந்த அவல நிலையை மாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவு உடலுக்கு ஆரோக்கியத்தை, அழற்சியை மாற்றி இந்த டிவி விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோடை விளம்பரங்கள் வரும்போது ரொம்ப சோர்வா ஒருத்தர் வருவாரு. ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு ட்ரிங்க்ஸ குடிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆயிருவாரு. இது வந்து நம்ம கற்பனை செய்து பார்க்கும்போது, அப்பா இப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதான்னு யோசிப்போம்ல. அந்த கிடைக்காதான்னு நீங்க கேட்கக்கூடிய அப்படி ஒரு விஷயம் தான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிடுங்க. ஆனா, இதுல ஒரே ஒரு அடிஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. நல்ல ஆரோக்கியத்திற்காக இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சிய நீங்க வைக்கும்போது, அதுல ஒரு கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை சேர்த்து சாப்பிட முடியுமான்னு பாருங்க. நுரையீரல் நோயாளிகள், கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு உடல் சோர்வோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல் தேராமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே சரி, கருஞ்சீரகத்தை அந்த எண்ணெயை விட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சியை நீங்க காலை உணவாக சாப்பிடுங்களேன். உங்க உடம்புல நோயே ஏற்படாது. ஸோ செவ்வாய் அன்று நீங்கள் சாப்பிட வேண்டியது என்ன? மாப்பிள்ளை சம்பா கஞ்சி. புதன் சிறந்த ஒரு நாள். இன்றைக்கு பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு புதனுக்குள்ள சிறப்பு. வாரத்துடைய மத்திய நாளாக வருவது உடல், மனம், ஆற்றல் மிகுந்த நாளாக, பொதுவாகவே புத்துணர்ச்சி மிகுந்த நாளாக நாம் பார்ப்பது புதன்கிழமை தான். அப்ப புதன்கிழமை நாம் சாப்பிட வேண்டிய அழகான ஒரு உணவு என்னன்னா, பாசிப்பருப்பு கஞ்சின்னு சொல்லுவோம். பொதுவா அந்த பாசிப்பயிரை உணவோட சேர்க்கின்ற ஒரு கலாச்சாரம் ஏதோ காரணங்களால நம்ம தமிழ் கலாச்சாரத்திலிருந்து விடுத்துட்டோம். நீங்க கேரளாக்கு போனீங்கன்னா, பெரும்பாலான வீடுகள்ல ஏன் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டங்கள்லலாம் பார்த்தோம்னா, அவர்களுடைய காலை உணவு பெரும்பாலும் வேக வைத்த பச்சை பயிறு, வேக வைத்த சோறு இதை கொண்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய கஞ்சி தான். ஆயுர்வேதம் சிரேஷ்ட போஜனம்னு சொல்லுது. சிரேஷ்ட போஜனம்னா மிக உயர்ந்த உணவுகளில் ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பச்சை பயிரும், இந்த அரிசியும் சேர்த்த ஒரு கஞ்சி தான். இந்த பச்சை பயிறு கஞ்சியை சாப்பிடும்போது அவ்வளவு ஆற்றல், உடலுடைய ஜீரண மண்டலம் பெருசாகிறத பார்க்க முடியும். பொதுவா நாங்க வாந்திக்கு, பேதிக்கு அப்படின்னு உடல் சுத்தியெல்லாம் செய்யும்போது, இந்த உடல் சுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதெல்லாம் முடிச்ச பிறகு பசியை தூண்டி உடல் இழந்த ஆற்றலை மீட்டெடுத்து, உடல் பலத்தை மீட்டெடுப்பதற்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவாக இந்த பச்சை பயிறு கஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு கஞ்ச நீங்க சாப்பிட்டீங்கன்னா,
அப்பா! அவ்வளவு திருப்திய நீங்க உணருவீங்க. இப்ப இந்த கோடை காலம், இட்லி பிடிக்காது, தோசை பிடிக்காது, பூரி பிடிக்காது, பொங்கல் பிடிக்காது, உப்புமா பிடிக்காது. ஆனா பசிக்கும். அப்ப நமக்கு திரவ உணவாகவும் வேணும். கோடையுடைய ஆற்றல் நம்ம உடம்புல பசி குறைவாக இருக்கும்போது, நம்ம உடலையும் பாதிக்கக்கூடாது. அதே நேரத்தில உடலுக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கணும். அப்ப எது செய்யலாம்? பச்சை பயிறு கஞ்சிங்க. இந்த பச்சை பயிறு கஞ்சி செய்யும்போது, அதில ஒரு கரண்டி ஜீரகத்தையும், ஒரு துளி நெய்யையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, அப்பா! இறைவனே வந்து கொடுத்த அமிர்தம் போல சுவையாக இருக்கிறத பார்க்க முடியும். பச்சை பயிறு கஞ்சி புதன்கிழமை அன்று. வியாழன் வியாழக்கிழமை அப்படின்னும்போது, உணவு குறைத்து விரதம் இருந்து நாம் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு இறை வணக்கம் செய்யக்கூடிய நாள். இன்றைக்கு தாங்க ஞாயிற்றுக்கிழமையும், சனிக்கிழமையும் விடுமுறை வருது. நீங்க பல 100 வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கு சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விடுமுறை என்னைக்குன்னு பார்த்தா வியாழன் அன்று தான். குருவாரம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு இறைவனுக்கும், குருவுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாளாக, மரியாதை செலுத்தக்கூடிய நாளாக வைத்திருந்தது குருவாரத்த தான். வியாழக்கிழமை தான் நமக்கு ஹாலிடே. ஆனா, இப்ப எல்லாம் மாறிப்போச்சு. அப்ப வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? பார்லி கஞ்சி. இந்த பார்லி கஞ்சிங்கிற ஒரு கலாச்சாரம் அகைன் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல இல்லாம போச்சு. ஒரு 30 வருடத்திற்கு முன்பு வீட்டில் வயதானவர்கள் இருக்கும்போது, கோடை காலத்தில் அவர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும்போது, அவர்களுக்கு உடல் குன்றி போகும்போது, ஆரோக்கியம் குன்றும்போது, காய்ச்சலால் பாதிக்கப்படும்போது, சிறுநீர் தொற்றால் பாதிக்கப்படும்போது, சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படும்போது கூட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவு எதுனா பார்லி கஞ்சி தான். பொதுவாக இந்த பார்லிய தண்ணீல ஊற வச்சு காலையில குடிச்சாலே உங்களுடைய ஆற்றல் பெருகி விடுவதை பார்க்க முடியும். யாரெல்லாம் வீட்ல ரத்த சோகையோட இருக்கீங்க? யாரெல்லாம் வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மாலை நேரங்கள்ல பார்க்கும்போது கால்லாம் வீங்கி போயிருக்கு. ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அயர்ன் சிரப்ப சாப்பிட்டா, மாத்திரை சாப்பிட்டா உடம்பு பயங்கரமா சூடாயிருது. என்ன பண்றதுன்னே தெரியல. கவலையில இருக்கீங்க இல்லையா? பார்லி கஞ்சி சாப்பிடுங்க. ஒரு 4 வாரங்களுக்கு நான் சொன்ன மாரி வியாழக்கிழமை ஒரு நாட்கள்ல இந்த பார்லி கஞ்சி குடிங்களேன். அவ்வளவு அழகாக சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு, உள்ள இருக்கக்கூடிய சிறுநீர் வெளியில போறது மட்டும் அல்ல. கழிவு நீராக வெளியில் போவது மட்டுமல்ல. உடல் சிக்கென்று இளைத்து போய்விடுவதை பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது பார்லி கஞ்சி. இத வியாழன்ல தவறாம சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிடலாம்? கொள்ளு கஞ்சி. கொள்ளு கஞ்சியோட சுவையெல்லாம் நான் சொல்லும்போதே பாருங்க என்னோட நாவில் எச்சில் ஊறுது. நாங்கெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது, வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எங்க வீடுகள்லாம் சுத்தமா வாஷ் பண்ணிட்டு, காலையில 4:30 மணிக்கெல்லாம் சாம்பிராணி போட்டு, அதுவும் அந்த குளிர்காலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதங்கள் வரும்போது, அப்பா! காலையில வீட்டுக்குள்ள இருக்கோமா, கோயில்ல இருக்கோமான்னே தெரியாது. எங்க பாட்டியார் இருக்கின்ற வரையிலும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வீடு கமகமன்னு காலையில இருக்கும். அப்ப அந்த காலை நேரங்கள்ல பூஜை வேலைகளும், மற்ற வேலைகளும், கோவில் சென்று வரக்கூடிய வேலைகளும் இருக்கிறதுனால, பெரும்பாலும் மார்கழி மாதங்கள்ல எங்களுக்கு காலை உணவுங்கிறது கொள்ளு கஞ்சி தான். அந்த காலை வேளைங்கள்ல இந்த கொள்ளு கஞ்ச குளிர்காலங்கள்ல சாப்பிடும்போது, தினசரி சாப்பிடும்போது கூட நமக்கு சிரமம் இருக்காது. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய கோடை காலங்கள்ல நம்முடைய வாழ்வியல் முறையில நம்ம அந்த கொள்ளு கஞ்சி சாப்பிட முடியுமா? அதனால வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று காலையில கொள்ளு கஞ்சி சாப்பிடுங்க. இந்த கொள்ளு கஞ்சி சாப்பிடும்போது எடை குறைவது, உடலுடைய பாரம் குறைவது, முகத்தில் ஏற்படுகின்ற வீக்கம் குறைவது, தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற சிரமங்கள் குறைவது அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் நடைபெறுவதை பார்க்க முடியும். ஸோ கொள்ளு கஞ்சியைப் போல சிறந்த ஒரு உணவு உடல் எடை குறைப்புக்கு கிடையாது. பாருங்களேன் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்த. வெயிட் லாஸ்க்குன்னு தனி டயட்லாம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களோட கல்ச்சுரலா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க அழகா பண்ண ஆரம்பிச்சா, தானாவே வெயிட் மேனேஜ்மென்ட் வந்துரும். பார்லி கஞ்சி, கொள்ளு கஞ்சிலாம் சாப்பிட்டீங்கன்னா, உடல் எடை நன்றாக குறைவதை பார்க்கலாம். குறிப்பாக வயிறு பகுதியில் விசரல் ஃபேட் குறைந்து போவதை பார்க்க முடியும். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொள்ளு கஞ்சி. சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாலே விசேஷமான நாள் தான் இல்லையா? சனிக்கிழமை அன்றைக்கு நம்ம வந்து இந்த தானியங்கள்ல முக்கியமாக இருப்பது போலவே கேழ்வரகு கஞ்ச வந்து நம்ம சனிக்கிழமை அன்றைக்கு சாப்பிடலாம். ஏன் சனிக்கிழமை அன்று கேழ்வரகு கஞ்சி அப்படின்னு பார்த்தோம்னா, கேழ்வரகு என்னதான் வந்து உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட, செரிப்பதற்கு காலம் எடுக்கக்கூடிய ஒரு உணவு. அப்ப சனிக்கிழமை அன்று அத நம்ம சாப்பிடும்போது என்னாகும்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோர்வு, எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு உடல்ல ஏற்படுகின்ற அந்த வெப்ப மிகுதியை குறைத்து, உடலை பலப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கேழ்வரகு கஞ்சிக்கு உண்டு. கேழ்வரகு தோசையாக, கேழ்வரகு களியாக, கூழாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தாலும் கூட,
இந்த கேழ்வரகு கஞ்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல நம்ம சனிக்கிழமை அன்று சாப்பிடும்போது, எண்ணெய் தேய்த்து குளித்து முடித்து கஞ்சியாக சாப்பிடும்போது பெரிய மாறுதல் இருக்கிறத பார்க்கலாம். 7வதுங்க, இன்னைக்கு இதுதான் சத்து மாவு கஞ்சிக்கான தினம்ங்க. ஒரு திணை அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழனுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான திணைகளையும் ஒன்றாக சேர்த்து, அது கூட உடலுக்கு பலன் கொடுக்கக்கூடிய புரதம் சார்ந்த வகைகளையும் சேர்த்து, விதைகளை சேர்த்து, கொட்டைகளை சேர்த்து வீட்டிலேயே அரைத்து எடுக்கக்கூடிய சத்துமாவு கஞ்சி தான் 7வது ஞாயிறு அன்று நம்ம சாப்பிட வேண்டியது. ஏன் இந்த சத்துமாவு கஞ்சி ஞாயிறு அன்று சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நமக்கு ஞாயிறு அன்று விடுமுறை இருக்கும்போது காலை உணவை தவிர்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் நிறைய நகரங்கள்ல பார்க்குறேன். எங்க வீடுகள்லாம் கூட சில நேரங்கள்ல நான் பார்க்குறேன். என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மாக்கள் கூட ஞாயிறு ஆனா விடுமுறை அப்படின்னு சொல்லி காலை உணவை தவிர்த்து நேரடியாக மதிய உணவுக்கு செல்றத பார்க்குறேன். அந்த மாதிரி போகும்போது நமக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். நம்ம நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். விடுமுறை நாள், வேலை நாள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் தினசரி ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில வரும்போது, இந்த சத்துமாவு கஞ்சிய நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்று எடுக்கும்போது, நம்முடைய ஆரோக்கியத்தில அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு 7 நாட்களுக்கு 7 வகையான கஞ்சி உணவுகள். இன்றைக்கு காலையில இட்லி சாப்பிடணுமா? தோசை சாப்பிடணுமா? பூரி சாப்பிடணுமா? பொங்கல் சாப்பிடணுமாங்கிற ஒரு தேடல் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். ஆனா, ஒரு 3 மாத காலத்திற்கு இதையெல்லாம் தவிர்த்து வைத்து இந்த கஞ்சி வகை உணவை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தொப்பை இல்லாமல் இருக்க வேண்டும். எடை கூடாமல் இருக்க வேண்டும். எலும்புகள் பலமாக இருக்க வேண்டும். தசைகள் பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கிய நோக்கோடு ஒரு 30 நாள் மட்டும், அதிகமா கூட நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு 30 டேஸ் மட்டும் இந்த ஒரு ரொட்டீன இதை உங்களுடைய காலை உணவாக கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு அழகான மாற்றத்தை பார்க்க முடியும். வயிறு உங்களை அப்படியே பாராட்டும். நீங்க 4 இட்லி சாப்பிட்டு உங்க வயிறு இருக்கிறதும், கருப்பு கவனி கஞ்சிய ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு உங்க வயிறு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். மாப்பிளை சம்பா கஞ்சியில ஒரு கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளவு மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். இதெல்லாம் டெய்லி செய்ய சொல்லல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு நிறம். அது கூட நீங்க காய்கறிகள், கீரைகள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஞ்சி 7 நாட்கள் 7 கஞ்சி 30 நாட்கள் சவாலுக்கு நீங்க தயாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த சவாலுக்கு நீங்க தயாருனா, நாளையிலிருந்தே இந்த கஞ்சிய பயன்படுத்த ஆரம்பிங்க. 30 நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல 30 நாட்கள் இந்த 7 நாட்கள் 7 கஞ்சி சவாலை நீங்கள் பின்பற்றிய பிறகு உங்க உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத என் கூட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை தவறாம உங்க கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இது சார்ந்த விஷயங்கள், கேள்விகள் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேள்வியா கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது தவறாமல் நான் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.